ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் இருந்தார். போதும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து, இரண்டாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தில் மேலோ இருள் இருந்தது. ஆண்டவர் முதலாவது இந்த உலகத்தை படைக்கிற போது என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுங்கின்மையும், ஒழுங்கான ஒரு ஒழுங்கு கிடையாது, வெறுமையாக இருந்தது, இருள் இருந்தது. இந்த ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் இருளையும் ஆண்டவர் எப்படி அகற்றினார் என்று சொல்லுவோமானால், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அதன் பிறகு நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தன்னுடைய வல்லமைமிக்க வார்த்தையினாலே ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் இருளையும் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். தேவன் ஒழுங்கு உண்டாக கடவுது என்றார் வானத்தையும் பூமியிலும். தேவன் வெறுமையாயிருந்த பூமியையும் வானத்தையும் நிரப்பினார். வானத்தை வேறு விதமாக அவர் நிரப்பினார், பூமியை வேறு விதமாக அவர் நிரப்பினார், சமுத்திரத்தை வேறு விதமாக அவர் நிரப்பினார். ஸோ இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையையும் இருளையும் பூமியிலிருந்து ஆண்டவர் அகற்றி போட்டார். மனுஷனுடைய வாழ்க்கையிலே கூட இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறியாத மனுஷன் எப்படி இருப்பான் என்று கேட்கிறீர்களானால், அவனுடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையையும் இருளும் இருக்கிற வாழ்க்கை தான் இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்போ தேவனுடைய வார்த்தை பிரவேசிக்கிறதோ அப்போதான் ஒழுங்கு, நிறைவு, வெளிச்சம் வரக்கூடியதாக இருக்கும். இவைகள் எல்லாம் ஆண்டவர் செய்தது அவருடைய உன்னதமான வார்த்தையினாலே தான் அவர் செய்தார். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம்தான். 138வது சங்கீதம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை நான் துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இந்த உலகத்தில் இருக்கிற சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் படைத்தவரை விட மனுஷன் பெரியவன் இல்லை, தாய் தகப்பனை விட பிள்ளைகள் பெரிதல்ல. அப்போ ஆண்டவர் எதை கொண்டு பூமியை படைத்தாரோ, எதை கொண்டு படைத்தார்? அவருடைய வார்த்தை வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக கடவுது என்று சொன்னார். இந்த உலகத்தில் எதை மனுஷன் செய்தாலும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட நாள் உண்டு, ஒரு குறிப்பிட்ட நாளிலே அது அழிந்து போகும். உலகமே போட்டுச்சு, இந்தியா சந்திரான் ஏதோ சந்திரயான் வந்து ராக்கெட் வந்து விட்டாங்க. இப்போ அதோட நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, என்னாச்சுப்பா தம்பி, சொல்லு, என்னாச்சு? அது நிலைமையே எப்படி இருக்குதுன்னு தெரியல. அதற்காக கோடிக்கணக்கான பணம், கோடிக்கணக்கான மனிதனுடைய நேரம், இவைகளெல்லாம் விரயம் செய்யப்பட்டது. ஆனால் ஏதோ எல்லா நாடுகளும் சந்திரனில் ராக்கெட் விடுறாங்கன்னு நம்மளும் விட்டோம், அவ்வளோதான். அது இப்போ இருக்கிற நிலைமை. அது ஒரு நாள், எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் உண்டு, அழிந்து போச்சு. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் படைத்த படைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் கோடிக்கணக்கான வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் 1000 கணக்கான வருஷங்கள், வேதத்தின்படி 1000 கணக்கான வருஷங்கள் ஆயிட்டுது.
ஆனால் ஆண்டவர் வாயினாலே வார்த்தையினாலே படைத்த எதுவுமே மாறி போகல. ஆமென், அல்லேலூயா. நோ கரெக்ஷன், நோ அமெண்ட்மெண்ட். நான் தப்பாக ஒன்றை படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுமே சரியாக பண்ணது கிடையாது. ஒன்றே ஒன்றத்தை தான் தப்பாக படிச்சிட்டார், நம்மளை தான் தப்பாக படிச்சிட்டார், நம்மளை தான் அவர் வேதனைப்பட்டார். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இதே 1 யோவான் 1வது அதிகாரம் 1-3 வரை உங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ யோவான் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க முடியாது. யோவான் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்போ இந்த உலகம் எதனால உண்டாச்சு சொல்லுங்க? எதனால உண்டாச்சு? வார்த்தையினால உண்டாச்சு. ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார்? வார்த்தையினாலே சகல சிருஷ்டிகளையும் உண்டாக்கினார். நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வச்சு கட்டி மணிக்கணக்கில் இதுக்கு ஆலோசனை பண்ணி செலவு பண்ணி அப்படி இப்படி கர்த்தர் உண்டாகல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது ஆதியிலே தேவனோடு அவர் இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதெல்லாம் அவரே அல்லாமல் வார்த்தை இல்லாமல் உண்டாகவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார், அவரை கொண்டே உலகம் உண்டாக்கப்பட்டது. வேற ஒன்றும் இதெல்லாம் செய்யல. மலையை யாரும் செய்ய முடியுமா? சமுத்திரத்தை யாருன்னா ஸ்கெட்ச் போட்டு செய்ய முடியுமா? பூமியை யாருன்னா நிறைவாக செய்ய முடியுமா? சமுத்திரம் பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. சமுத்திரம் 3, இந்த பூமியிலே 4 பங்கு தான் நிலம், 3 பங்கு தண்ணி கடலால் சமுத்திரத்தினால் ஆனது. ஆனால் அது சுத்தினே இருக்கு. இந்த பாட்டில் சுத்துங்க, நீங்க திறந்துட்டு என்ன ஆகும்? தண்ணி எங்க விழும்? கீழே விழும். ஆனால் பூமி சுத்தி கொண்டே இருக்குது, சமுத்திரம் பூமியை நிரப்புறதே இல்லை. இதெல்லாம் கர்த்தருடைய படைப்பு. அவர் படைத்த சிருஷ்டியில மனுஷனை பெரிய சிருஷ்டியாக அவருடைய சாயலாக அவர் படைத்தார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கொண்டு சகலவற்றையும் அவர் உண்டாக்கினார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மையும் வெறுமையையும் இருளையும் நீக்குவது எது என்று சொல்லுவோமானால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த வார்த்தை தான். அல்லேலூயா. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவருடைய சபை வார்த்தைக்காக, நம்முடைய வெறுமை ஒழுங்கின்மை இருள் மாறுவதற்காக சபை. எனக்கு தெரியும், இங்க அநேகர் இங்க வந்தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை மாற்ற அவர்கள் கேட்டு நடந்தார்கள் என்று சொல்லுவோமானால் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதமும் நிச்சயமா அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அவருடைய வாழ்வு உயர்ந்திருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை அத்தனை வல்லமை உள்ளது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற வார்த்தை, ஓய்வு தினந்தோறும் ஆராதிக்கிற வார்த்தை, இந்த வார்த்தைக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படிந்தோமானால், இந்த வார்த்தையை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி கொண்டிருப்போமானால், நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒழுங்கின்மை மாறும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வெறுமைகள் மாறும், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற இருள் மாறும். ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தால் வார்த்தையை கொண்டே உலகமானது சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டியிலே அவருக்கு சாயலான ஒப்பாக இருக்கிற மனுஷனுடைய சிருஷ்டி இயேசு கிறிஸ்துவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் அவன் பிழைப்பான்.
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனிடந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் அவனுடைய பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் வாசியுங்கள், யோவான் சுவிசேஷ புத்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பானாக நான் கேட்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம். நான் இனி உலகத்தில் இரேன், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை நாமத்தினாலே உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நீங்க கீழே வாசிப்பீர்களானால் 14வது வசனத்தை, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் தன்னுடைய சிலுவை மரணத்தை நிறைவேற்றி பரத்துக்கு செல்வதற்கு முன்பாக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்காக கொடுத்தேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, சீஷர்களுக்காக, இந்த சுவிசேஷத்துக்காக, உலகத்தினுடைய வாழ்வுக்காக எதை அவர் சீஷர்களுக்காக கொடுத்தார் என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், இயேசுவினுடைய நாமத்தினாலே, பிதாவே, உம்முடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இன்றைக்கு ஏன் ஜனங்களுக்கு போராட்டம், ஏன் ஜனங்களுக்கு வெறுமை, ஏன் ஜனங்களுக்கு ஒழுக்கம் இல்லை, ஏன் ஜனங்களுடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது என்று சொல்லுவோம். ஆனால் இந்த வார்த்தை பிரவேசிக்கல. நீங்க அநேக சபை கூடுகளிலே, கடைசி காலங்களிலே சரீரமாகிய சபை, வார்த்தையாகிய ஆண்டவருடைய சபைக்கு ஒழுங்கில்லை, வெறுமையா இருக்கிறது, இருள் இருக்கிறது. ஏன் என்று சொல்லுவோமானால், தேவனுடைய வார்த்தையில தான் இந்த ஒழுங்கின்மை நீங்கும், வெறுமை நீங்கும், இருள் நீங்கும். பிதாவே, நான் உம்முடைய வார்த்தையை இவர்களுக்காக நான் கொடுத்தேன். இந்த வார்த்தை நான் கொடுத்தேன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சாட்சியாக, நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு ஒரு திருமணத்தை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், வேலையை கொடுத்தார் என்று சொல்லுவோம். அதைவிட மகத்தான ஒரு சாட்சி என்ன என்று சொல்லுவோமானால், ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்தார். காண்கிற யாவும் ஒரு நாள் அழிந்து போகும், நான் ஒரு நாள் அழிந்து போவேன், என் பிள்ளைகள் ஒரு நாள் அழிந்து போவார்கள், என் வீடு ஒரு நாள் அழிந்து போகும், எல்லாம் காண்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் வானமும் பூமியும் மறைந்து போனாலும் என் வசனம் ஒரு காலம் அழியாது, ஒழியாது. ஆமென், அல்லேலூயா. என் வார்த்தை, பிதாவே, நீர் தந்த வார்த்தையை அவர்களுக்காக நான் கொடுக்கிறேன். நான் சொல்லுவேன், இந்த வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நாம் நடக்க ஆரம்பித்தோமானால், ஒருவேளை இந்த வார்த்தையை கீழ்ப்படுகிறது மூலமாய் நமக்கு குறைவு இருக்கலாம், நமக்கு அவமானங்கள் இருக்கலாம், நமக்கு நிந்தை இருக்கலாம், நமக்கு பசி இருக்கலாம், நமக்கு வேதனை இருக்கலாம். நான் சொல்லுவேன், இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தையாக இது மாறும். நான் சொல்லுவேன், ஒழுங்கின்மை முதலாவது காரியம். இந்த வார்த்தை நம்முடைய ஒழுக்கம் இல்லாத காரியத்தை அது நிர்மூலமாக்கி போடும். இந்த வார்த்தை ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டீங்கன்னால், நம்மிடத்தில் இருக்கிற ஒழுங்கின்மையை அது நிவர்த்தியாக்கும். ஒழுங்கின்மை, ஒழுக்கம் நமக்குள்ளாக இருக்கும். குடும்பத்திலே ஒழுக்கம் இருக்கும், வேலை ஸ்தலத்திலே ஒழுக்கம் இருக்கும், பள்ளிக்கூடத்திலே ஒழுக்கம் இருக்கும், காலேஜிலே ஒழுங்கு இருக்கும், நம்முடைய உறவுகளிடத்திலே ஒழுங்கு இருக்கும், நம்முடைய சம்பாதிக்கிற பணத்திலே ஒழுங்கு இருக்கும், நம்ம வீடுகள் ஒழுங்காக இருக்கும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, சோதோம் கொமோரோ, அதற்கு முன்பாக நோவானுடைய காலத்திலே உலகம் ஒழுங்கற்று போனதினாலே கர்த்தர் ஜலப்பிரயாணம் கொண்டு இந்த உலகத்தை அழித்தார். ஒழுங்கில்லாத பட்டணமாகிய சோதோம் கொமோரோ பட்டணத்தை அக்கினியை கொண்டு அழித்தார். அதை நமக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். ஒழுங்கில்லாத உலகம் அழிக்கப்படும்,
ஒழுங்கில்லாத குடும்பம் கர்த்தருக்கு இல்லாமல் அதுவும் அழிக்கப்படும். ஒழுங்கில்லாத ஆத்துமாக்கள் அழிக்கப்படும். ஒழுங்கில்லாத பிள்ளைகள் அழிக்கப்படுவார்கள். நான் சொல்லுவேன், ஒழுக்கம் ஒன்று வேண்டும். நமக்கு நம்முடைய கையின் பிரயாசத்திலே ஒழுக்கம் வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு நமக்கு இருக்க வேண்டும். ஒழுக்கம் நமக்கு இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, எதை உங்களுக்கும் எனக்கும் கொண்டு வருகிறது என்று நீங்கள் சொல்வீர்களானால், பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்ற வார்த்தை கிறிஸ்து நமக்காக அவர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை சாதாரணமானது அல்ல. கோடான கோடி 1000 ஆண்டுகளாக இந்த உலகம் பூமி உண்டாக்கப்பட்ட வார்த்தை. தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக அனுப்பின அந்த வார்த்தை நீங்களும் நானும் தியானிக்கிற வார்த்தை. நான் ஒரு சபைக்கு போன போது, ஆதியில் நான் சபைக்கு போன போது எனக்கு ஒரு வசனம் வந்தது, நீ கடன் வாங்காம இருப்பாய் என்று சொல்லி. நான் நிதானித்து பார்த்த போது என் குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள், இதனாலே என் குடும்பம் அழிந்து போனது. சோதோம் குமரோ போல அழிக்கப்பட்டது. நோவாவின் காலத்திலே ஒழுங்கில்லாத உலகம் அழிக்கப்பட்டது போல என் குடும்பம் அழிக்கப்பட்டது. நான் சொல்லுவேன், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், நம்ம எல்லாமே செஞ்சது கடன் தான். கடன் கொடுக்கப்படுகிற கடன் வேற, கொடுக்க முடியாத கடன் வேற என்று சொல்லி, நான் உதாரணத்துக்காக இதை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையில் நான் கடைபிடித்தேன். சபையில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணியமாக நான் ஏற்றுக்கொள்வேன். அதை எப்படி மறுரூபமாக வேண்டும் என்று என்னால் ஆன மட்டும். இதுதான் சபை, இதுக்குத்தான் நீங்கள் வருகிறீங்க. இந்த சபையுடைய வசனத்தை நீங்கள் கேட்காமல், நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கு இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 1000 தான் நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தில், காலேஜில், உன் அலுவலகத்தில் நீ எந்த வார்த்தையை கேட்டு சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய் 12,000 மாதம் சம்பளத்திற்காக அவனுக்காக உடைக்கணும், அவன் சொல்வதெல்லாம் கீழ்ப்படுகிறோம். அவன் ஒரு வார்த்தை சொல்ல கேட்கலன்னா நீ டிஸ்மிஸ் ஆயிடுவ. தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு வேலை நீங்கள் செய்யலை, அவன் சொன்ன எஜமான் சொல்கிற ஒரு வேலையை நீங்கள் செய்யலைன்னா அவன் இருதயத்திலிருந்து எடுத்து போடப்படுவீங்க. முதலாவது. 2வது, வேலையிலிருந்து எடுத்து போடப்படுவீர்கள், ஊதியத்திலிருந்து எடுத்து போடப்படுவீர்கள். ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லை என்று சொல்லுவார்கள். வார்த்தைக்கு அத்தனை கனம் உள்ளது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே, நீங்க நல்லா உங்களை நிதானித்து பாருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை எவ்வளவோ நம்ம அசட்டை பண்ணுகிறோம், எவ்வளவாக நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், எவ்வளவாக நாம் ஒழுங்கில்லாமல் இருக்கிறோம், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறோம். ஏதோ கடமைக்கு சபை ஆராதனைக்கு வந்து போகிறதே தவிர, இன்றைக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டுமானால் என்னுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். வார்த்தை அத்தனை மகத்துவம் உள்ளது. வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. என்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்துகிறேன். நம்முடைய தரித்திரத்துக்கு வார்த்தை, நம்முடைய வெறுமைக்கு வார்த்தை, நம்முடைய இருளுக்கு வார்த்தை, நம்முடைய ஒழுங்கில்லாமைக்கு வார்த்தை. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால், நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் வரும். முதலாவது. எத்தனையோ வார்த்தையை கேட்கிறோம், எத்தனையோ வார்த்தையை உதாசனப்படுத்துகிறோம், ஏதோ ஒரு கடமைக்காக கேட்கிறோம். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, கேட்கறதல்ல, உணர்ந்து கேட்பதுன்றது வேற, கேட்கிறது என்று வேற. காது உள்ளவன் கேட்க கடவான். எவன் இருதயத்தில் உணர்கிறானோ அவன்தான் அதுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்வதற்காக பிரயாசப்படுவான். இங்கே கொடுக்கப்படுகிற வார்த்தை சபையில், அதுக்கு தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். பிதாவே, நான் கொடுத்ததை, நீர் எனக்கு கொடுத்ததை இவர்களுக்கு ஒப்புவிக்க சொன்னதை நான் கொடுத்துட்டேன். நீங்கள் வைத்திருக்கிற இந்த வேத வசனம் சாதாரணமானது அல்ல. நீங்கள் ஓய்வு தினம்தோறும் நீங்கள் தியானிக்கிற வசனம் சாதாரணதா அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் வாசியுங்கள், யோவான் சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம்
10 முதல் 12 வரை சுருக்கமாக வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். யோவான் 8:10. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவராகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையோ? அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தாங்க. ஒழுங்கில்லாத ஒரு பொண்ணு இருந்தா, ஒரு மகளுடைய ஒழுங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர் பார்க்கிற வரைக்கும் ஒரு அடக்கமான ஒரு திருமண வாழ்க்கையை செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று பக்தி உள்ள சந்ததியாய் அவர்களுக்கு கர்த்தருக்கென்று வளர்த்து அதை கர்த்தருக்காக கொடுப்பது தான். அதுதான் வேதம் சொல்கிறது, நீ பிள்ளை பெற்றினாலே நீ ஆசீர்வதிக்கப்படுவா. ஒரு மகளுக்கு பிள்ளை பெற்று ஆண்டவருக்காக கொடுப்பது தான் அந்த ஆசீர்வாதம். இதுதான் பிரமாணம், இதுதான் கட்டளை, இதுதான் ஒழுங்கு. ஒரே கணவனோட கூட வாழ்ந்து. ஆனால் இங்கே ஒழுங்கின்மை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. தன்னுடைய விபச்சாரத்துக்காக ஒருவேளை பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கலாம். ஒழுங்கின்மை, ஒரு ஸ்திரீவுடைய ஒழுங்கின்மை, விபச்சாரம். ஒரு கணவன் அல்ல, ஒரு நாளுக்கு 10 புருஷர்களோடு கூட சம்போகமாக இருப்பது, அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பது. எனக்கு அருமையான தேவஜனமே, அவ்வளோ நாள் அங்கதான் இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தையை குற்றப்படுத்தும்படியா அவ்வளோ நாள் எல்லாருக்கும் தெரியும், அவள் விபச்சாரக்காரி, விபச்சாரம் பண்ணுகிறாள் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இவங்களே போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து புறப்படுகிறவருடைய வார்த்தையை சோதிக்கும்படியாக அநேக பரிசேயர் சதுசேயர் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த உபசார சிறியை கூட்டி, நீர் என்ன பண்ணுவீர்? இவரை குற்றப்படுத்தும்படியாக, இவருடைய வார்த்தையை குற்றப்படுத்தும்படியாக அவர் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நான் சொல்லுவேன், அவர் எழுதின வார்த்தையினாலே எல்லாம் ஓடி போனாங்க. விபச்சார ஸ்திரீ மட்டும் அங்கே இருந்தா. எப்பா, உன்னை யாரும் குற்றப்படுத்தலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். இல்லை ஆண்டவரே, என்னை யாருமே குற்றப்படுத்தலை, நானும் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தாங்க, ஜஸ்ட் ஒன் வேர்ட், இனி பாவம் செய்யாது. கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை. நம்ம சொல்லுவோம், எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம். சிலருக்கு எதுக்காக சபைக்கு வரோம் என்கிற ஒரு வெளிச்சமே இல்லைங்க. அதனால தான் வந்து போகுதுங்க. எதனா கிடைக்குமா, எதனா வாங்கி தின்னலாமா, எதையாவது பெற்றுக்கொள்ளலாமா, எதுக்காக சபைக்கு போகிறோம், ஏன் போகிறோம், எதுக்கு சபை, ஒன்றுமே அறியாமல் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தை அந்த ஒழுங்கின்மையை கொண்டு வராத சூழ்நிலை. ஜஸ்ட் ஒன் வேர்டுங்க. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், எத்தனையோ வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்குது. இந்த பலிபீடத்திலிருந்து, இந்த வேதத்திலிருந்து நீங்கள் உங்களை இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள். நீ எதுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, என் குடும்பத்தில் ஒழுங்கு இல்லை, என் பிள்ளைகள் ஒழுங்கு இல்லை, என் குடும்பத்தில் ஒழுங்கு இல்லை, என் கையின் பிரயாசத்தில் ஒழுங்கு இல்லை, எதுவுமே ஒழுங்கில்லாத சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் நம்மை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குறார், எப்போ அவ பாவிதான், உங்களை போல ஒரே புருஷனோட வாழ்க்கை நடத்தினவ இல்லை. இந்த வார்த்தையை பரிசோதிக்கும்படியாக, முன்னே சொன்னது போல எவ்வளோ நாள் அவன் அங்கே தான் விபச்சாரம் பண்ணான். இவரை சோதிக்கும்படியாக, இவருடைய வார்த்தையை சோதிக்கும்படியாக, இவள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை சோதிக்கும்படியாக, இவரை குற்றப்படுத்தும்படியாக. ஆண்டவர் சொல்லுவானா,
ஆண்டவர் கல்லெறிந்து கொல்லுங்க என்று சொன்னாலும் அவர் சொல்ல மாட்டாருன்னு தெரியும். அப்போ என்னதான் இதுக்கு நீதியை செய்வார் என்று சொன்ன உடனே விபச்சார ஸ்ரீதாங்க ஒரே ஒரு வார்த்தைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தினா, ஆண்டவரை கனப்படுத்தினாங்க. ஆண்டவர் தலைகுனிந்து எதுவுமே சொல்ல முடியாத தரையில் எழுதினார். அவருக்கு எதுவும் சொல்ல முடியல, அந்த ஜனங்களை பார்த்து எதுவும் சொல்ல முடியல. ஆனால் அந்த ஸ்திரீயை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா, மகளே நானும் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன். ஒரே வார்த்தை, இனி பாவம் செய்யாது. வேற எந்த வார்த்தை? நீ இப்படி பண்றா அப்படி பண்றா, உன் குடும்பம் நல்லா இருக்காத, நீ அழிஞ்சு போயிடுவ, நீ இப்படிலாம் இருக்காத, நீ நரகத்தில் போயிடுவ. நோ, நெவர். ஜஸ்ட் ஒன் பேர், இனி பாவம் செய்யாது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரே ஒரு வார்த்தை அந்த மகளை அந்த நிமிஷமே விபச்சாரத்திலிருந்து மீட்டது. அந்த நிமிஷமே அவளுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கு வந்தது, ஒழுக்கம் வந்தது. அன்று முதல் கொண்டு அவள் விபச்சாரத்தை தூக்கி எறிந்துட்டு ஆண்டவருடைய வேதத்தை நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் புடமிடப்பட்டது. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் இந்த வார்த்தை புடமிடப்பட்டது. எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம். நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து வார்த்தையை நீங்களும் நானும் நிறைவேற்றியிருப்போமானால், நான் சொல்லுவேன், நம்ம வீடுகளிலே நம்ம பிள்ளைகளிடத்திலே ஒழுங்கு வந்திருக்கும். நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மையை அது மாற்றும். நம்ம பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ஒழுங்கின்மையை மாற்றும். இன்னைக்கு அநேக சபைகளில் வார்த்தையை போதிக்கிறதே இல்லை. நான் சொல்லுவேன், வார்த்தை உணர்ச்சி வசப்படுகிறது சபை அல்ல, உணர்வை கொடுக்கிறது சபை. உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ 4 பாட்டை பாடி 4 கொட்டு அடிச்சு டமால் டிமால் பண்ணி கை தட்டி உருண்டு பிறண்டு தள்ளி, அது இல்லை சபை, அது இல்லை சபை. நீங்க ஆதியில கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட சபை, 120 பேர் கூடினாங்க. அக்கினி மயமான நாவுகள் அவருக்கு உண்டாச்சு, அந்நிய பாஷை உண்டாச்சு. பார்த்தோம் என்னங்க சொன்னா, இவங்க குடிச்சிட்டு வளர்றாங்கன்றாங்க. சொன்னாங்களா இல்லையா? அநேகர் அந்த நாட்களிலே இருந்தார்கள், இவர்கள் மதுபோதையினாலே உளறுகிறார்கள் என்று சொன்னா. எதை பார்த்து? அக்கினி அபிஷேகத்தை பார்த்து. ஆனால் அதே பேதுரு எழுந்து பிரசங்கித்த போது, எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போது, சகோதரரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் இருதயத்தினாலே குத்தப்பட்டார். நான் சொல்லுவேன், உணர்ச்சி வசப்படுகிறது சபை அல்ல. நீங்க அநேகர் நினைக்கிறாங்க, ஐயோ இந்த சபையில போட்டா ஆட்டம் பாட்டம் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, உருள்றது இல்லை, பெறல்றது இல்லை, தள்ளுறது இல்லை, துப்புறது இல்லை, லபலபா சபலபா இல்லை. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கிறது சபை அல்ல, உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கிறது. எந்த உணர்வுக்கு? நான் ஆண்டோடைய வார்த்தைக்கு உணர்வுக்கு இடம் கொடுக்கிறது. வார்த்தை சொல்கிற போது அதற்கு நீ உணர்த்தப்பட்டு நீ மனம் திரும்புகிறது தான் சபை. அதெல்லாம் பின்னாடி வச்சுங்க. அந்நிய பாஷை, நம்ம சத்தம் போட்டு துதிக்கிறது, ஜெபம் பண்றது, தாராளமா வந்து துதிங்க, யார் வேணான்றா. ஆண்டோட சமூகத்தில் யாரும் இல்லாத போது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஓடி வந்து அந்நிய பாஷையில அல்லேலூயா ஸ்தோத்திரம் போட்டு உருண்டு பெருண்டு தூச்சிட்டு போங்க, யார் வேணான்ற உங்களை? யாரும் உங்களை தடுக்கலையே. உணர்ச்சி வசப்படுவதற்கு சபைகள் அல்ல, உணர்த்தப்படுவதற்கு. நீங்க, நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே நீங்களும் நானும் பிள்ளைகள், சிஸ்டர், இந்த அம்மா, அந்த தம்பி, இந்த தம்பி, இந்த அம்மா, இந்த ஐயா, இந்த ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படியாதனால எத்தனையோ இழந்திருக்கிறோம். நீங்க ஆலோசனை பண்ணி பாருங்க. இழக்க போகிறோம். நான்
நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரே வார்த்தை, இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. எத்தனையோ பேர் சபிச்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் கொடுத்திருப்பாங்க, எத்தனையோ பேர் சொல்லியிருப்பான், நீ அழகா இருக்கிற, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், இனி இந்த உபச்சாரத்தில் ஈடுபடாதுன்னு கதை கதையாக விட்டுருப்பான். இனி பாவம் செய்ய. அப்படி நீங்க உணர்றீங்களா சிஸ்டர் பிரதர்? ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்துல வருகிற போது நீங்க அப்படி உணர்றீங்களா உங்க வாழ்க்கையில? இது கர்த்தருடைய வார்த்தை, என் மாற்றம், என் சூழ்நிலையை மாற்றம், என் ஒழுங்கின்மையை மாற்றம், என் பிள்ளைகளை மாற்றம், என் பொருளாதாரத்தை மாற்றம், என் பரிசுத்த வாழ்க்கையை மாற்றம், என் வார்த்தையை மாற்றம், என் சுபாவத்தை மாற்றம் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஒவ்வொருடைய வார்த்தையும் நீங்க கேட்டு உணர்த்து அதை செய்ய நீங்க எத்தனை படுகிற போது ஆண்டவர் நிச்சயமா பலன் தருவாருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். நீ பாவம் செய்யாதே அப்படின்னு அந்த விபச்சார ஸ்திரீக்கு சொன்ன போது அவ ஆயிரமா சம்பாதிச்சிருப்பா, ஆயிரமா சம்பாதிச்சிருப்பா. ஆனா அந்த தொழிலை விட்ட போது ஆண்டவருக்கு மகிமையா வாழ்ந்தாள். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆண்டோடைய வார்த்தை சில சமயத்தில் நமக்கு சில இழப்புகளை கொண்டு வரும். நீ வாழாம போக மாட்டா, நீ வாழ்ந்திருப்பா ஆண்டவருக்கு மகிமையாக. இரண்டாவது காரியம், வாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 18. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, நானே கர்த்தர், ஆமென், வேறொருவர் இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த பூமியை படைக்கிற போது வெறுமையா சிருஷ்டிக்கலப்பா, அதை குடியிருப்புக்கென்று அதை சிருஷ்டித்தார். உங்க வாழ்க்கையில எப்போதும் குறைவு, எப்போதும் கடன் வாங்கி பிரச்சனை, எப்போதும் குறைச்சல் என்பதற்காக கர்த்தர் நம்மை படைக்கலங்க. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்தினுடைய விளைச்சலை சேர்த்து வைத்து கடந்த வருஷத்தினுடைய பலனை புசிப்பதுதான் உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதம். நீங்க சிக்கனம் பண்ணுவீங்களோ, நீங்க சாப்பிடுவீங்களோ, நீங்க சாப்பிட மாட்டீங்களோ, நீங்க நல்லா உடுத்துவீங்களோ உடுத்த மாட்டீங்களோ தெரியாது, இந்த ஆசீர்வாதத்தை நோக்கி உங்க பயணம் இருக்கணும். ஆண்டவர் சும்மா யாக்கோபே இஸ்ரவேலே உம்மன்னா சும்மா காட்டி என் வசனத்தை கை கொள்ளுங்கள் என்று நான் உங்களை அழைக்கல. சும்மா வெறுமையா என்னை பின்பற்றுங்கள் என்று நான் உங்களை அழைக்கவில்லை. ஆபிரகாமை அழைத்த போது ஆண்டவர் வெறுமையாக அழைக்கல. ஆபிரகாமை நீயும் சாரால வாங்க பிள்ளை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப வேதனைப்படுறீங்க, கொஞ்ச நாள் நான் என்னோட கூட வந்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அழைக்கல. ஆபிரகாமே, உன்னை சந்ததியாக நான் மாற்றுவேன், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீர் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி அழைத்தார். சும்மா ஆண்டவர் உங்களை அழைக்கலங்க. எப்போதும் கண்ணீர், எப்போதும் வெறுமை, எப்போதும் கடன், எப்போதும் வட்டி கட்டுதல், எப்போதும் புலம்பல், எப்போதும் அழுகைக்காக உங்களை என்னை அழைக்கல. நான் நேற்று வண்டியில் வந்த கூட நான் யோசனை பண்ணிட்டு வந்தேன். நீ அடிக்கடி நீ 300 ரூபாய் குடும்பம் நடத்தினேன், 400 ரூபாய் 500 ரூபாய் குடும்பம் நடத்தினேன் என்று என்னைத்தானே நான் கேட்டுக்கொண்டேன். ஆண்டவர் சொன்னார், ஆமாப்பா, நீ பச்சரிசி வாங்கி ரேஷன் அரிசி சாப்பிட்ட ₹1. அப்போ அதுக்கப்புறம் உன்னால் முடிஞ்சதை ரசம் வச்சு சாப்பிட்ட. உனக்கு ஒரு காலம் வருகிற போது நீ சாப்பிடக்கூட இல்லையே. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த 300 ரூபாய் 400 ரூபாயில் அடுத்த மாதத்துக்கு 100 ரூபாய் கொண்டு போவேன் நான். அல்லேலூயா, இதாங்க ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தையை நீ கை கொள்கிற போது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு 2000 ரூபாய் 25 கிலோ அரிசி 2000 3000 ரூபாய் கூட சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார்.
அப்படியே விட்டுற மாட்டார். வெறுமையை மாற்றிருக்கிறார், வெறுமையை மாற்றிருக்கிறாருங்க. அப்படியே விட மாட்டார். உன்னை சும்மா ஆண்டவர் அழைக்கல. உன் ஆண்டவருடைய வார்த்தை, நீ கை கொள்கிற வார்த்தை, நான் எதற்கு ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன் வெறுமை மாறணும், உன் குடும்பத்தில் இருக்கிற வெறுமை மாறணும், உன் வீட்டின் மேல் இருக்கிற கடன் மாறணும். எப்போதே கடன் வாங்கி சாப்பிடுவது வாழ்க்கை இல்லை. நல்லா ஒன்று குறித்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்ன என்று நான் மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த வருஷத்தினுடைய விளைச்சல் களஞ்சியத்துக்கு போவோம், போன வருஷத்தினுடைய விளைச்சலை நீ செலவு பண்ணுவா. ஆமென், அல்லேலூயா. முயற்சி பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க 2 வேளை சாப்பிடுவீங்களா 1 வேளை சாப்பிடுவீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்க நிறைவா 5 வேளையை நீ கடந்து நல்லா சாப்பிட்ற ஒரு நாளுக்கு நீங்க போகணும். சமாதானமா அப்பம் புசிக்கணும்னா இன்னைக்கு 1 வேளை சாப்பிட்டு கூட நீங்க இருக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனா இந்த நிலைமை எப்போதும் உங்களுக்கு இருக்க போறது இல்லை. ஆனா இந்த வருஷத்தினுடைய பலனே நமக்கு குறைவாக இருக்குமானால், இந்த மாதத்தினுடைய பலனே நமக்கு குறைவாக இருக்குமானால், நான் சொல்லுவேன், எப்பவுமே நம்முடைய குடும்ப கையின் பிரயாசத்தினுடைய சூழ்நிலை மாறவே மாறாது. மாறாது மாறாது மாறாக மறுபடியும் நான் உங்களை வற்புறுத்துகிறேன். நமக்கு கிடைக்கிற பணத்தில் பணம் வந்த உடனே டான்ஸ் ஆடாதீங்க. அதை எப்படியாவது அழிச்சு முடிக்கணும், டான்ஸ் ஆடாதீங்க. நீ பசியில் இருக்கலாம், நீ பசியில் இருக்கலாம். நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் காலையில் நான் 7 மணிக்கு நான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு போவேன். காலையில் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அப்போல்லாம் நீங்கள் அந்த ரோடு ஓரத்தில் இருக்கிற கடைகளெல்லாம் நீங்கள் 5 ரூபா 6 ரூபா கொடுத்தா நீங்கள் இட்லி சாப்பிட்டுடலாம், சாம்பார்லாம் நல்லா ஊற்றி சாப்பிட்டுடலாம். சரி போகட்டும், மதியானம் வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோமேன்னு சாப்பிடக்கூட மாட்டேன். ஒரு நல்ல இந்த கிரிக்கெட் மேட்ச் ஸ்போர்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் நல்ல கலர் டிவி வாங்கி வச்சு பார்க்குற சூழ்நிலை எனக்கு கொடுத்தார். வாங்கலை, ஏன்னா எனக்கு தேவைகள் அதிகம். நான் வாங்கலைங்க. எல்லாவற்றையும் பார்த்து செய்தேன். கையின் பிரயாசம் இந்த வருஷத்தினுடைய பலனை சேமிக்க முடியுமான்னு பார்த்தேன். அதுக்காக கஷ்டப்பட்டேன், அதுக்காக ஒடுக்கினேன். அதுக்காக நம்மை ஒடுக்க வேண்டும். சும்மா பணம் கையில் வந்ததுன்னா எப்படியாவது எதையாவது பண்ணி யாராவது கொடுப்பாங்கன்னா அந்த மென்டாலிட்டியே நமக்கு இருக்கக்கூடாது. நீ கஷ்டப்படுகிறது, நீ பசியாக இருக்கிறது ஒருவருக்கும் தெரியக்கூடாது, ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியணும். ஏன்னா அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஏன் அவர் தூங்குவதில்லை? ஏன் உங்கள் ஆண்டவர் தூங்குவதில்லை? சொல்லுங்க, ஏன் தூங்குவதில்லை? உங்கள் குழந்தை குட்டியார சொல்ல நீங்கள் ஏன் தூங்கலை? சொல்லுங்க. உங்கள் குழந்தை ரொம்ப குட்டி பிறந்த குழந்தையார சொல்ல நீங்கள் ஏன் தூங்கலை? சொல்லுங்க. நீங்களாம் பொம்பளைங்க தானே, நீங்கள் பெத்துட்டு தானே வந்திருக்கிறீங்க. ஏன் தூங்காமல் இருந்தீங்க பல நாட்கள்? பாதுகாக்கணும் என்பதற்காக ஆண்டவர் ஏன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, நம்மை பாதுகாக்கிறோம். கஷ்டம் எல்லாமே தெரியுங்க. சொல்லி வெறுமையை நிறைவாக மாற்றுகிற தெய்வம். உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும். யோவான் 2வது அதிகாரத்தில் 5 முதல் 5வது வசனம் நீங்கள் வாசிங்க. யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள் என்றார். அதன்படி செய்யுங்க, உங்க குறைவுகள் நிறைவாகி மகிமையா மாறும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. கஷ்டமா இருந்ததுல நான் சொன்னதெல்லாம் கஷ்டமா இருந்ததா இல்லையா? இவன் சொல்றதை யார் கேட்பான்னு போயிட்டாங்க. ஏசப்பா சொன்னது நீங்க நினைக்கிறீங்க, நீங்க உண்மையா சத்தியத்தை போதித்தனா 1000 பேர் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்கன்னு. நீ உண்மையா சத்தியத்தை போதித்தனா ஏசப்பா பின்னாடி யாருமே இல்லை. நீ இந்த சபை பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் உபதேசம் பண்றேன். உண்மையா நீங்க போதித்து சத்தியத்தை சொன்னா
இப்போ நான் எப்படி போதிக்கணும் தெரியுமா? நீங்கள் போய் சபைகள் எல்லாம் வேற எந்த சபையிலலாம் நீங்கள் உட்காந்தீங்கன்னா, கர்த்தர் உன் குறைவுகளை நிறைவாக்குவார், கர்த்தர் உன்னை பெருக செய்வார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், 2 மடங்கு ஆசீர்வாதம் உனக்கு குவியும், எல்லாம் குவியும். எப்போ குவியும்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. இந்தமா பார்த்தாங்க, திருமண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டாங்க. வெறுமையாயிற்று, வெறுமையாயிற்று, இல்லாமல் போயிட்டு. யூதர்களுக்குள்ளாக, இஸ்ரவேலுக்குள்ளாக நான் சொல்லுவேன், திருமணம் என்றால் திராட்சை ரசம் தான் ரொம்ப முக்கியம். திராட்சை ரசம் இல்லாத திருமணம் இல்லை. திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, குறைவாக மாறிவிட்டது, வெறுமை. அப்போ அது தாயாருக்கு, அவருடைய தாயாருக்கு சொல்லப்படுகிறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு திருமணத்தில் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அம்மா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லலை, இதோ நான் திராட்சை பழத்தை வச்சிருக்கிறேன், அந்த வெள்ளி பொற்பாரத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. எப்போ அந்த கால் கழுவுத்துக்கு வச்சிருக்கிற பாத்திரம் இருக்குல்ல 12, அதில் நீ தண்ணீரை நிரப்பு. ஒருவனும் ஒரு கேள்வி கேட்கல. ஆமென், கேட்கலங்க, அப்படியே போய் செஞ்சான். உங்களால் செய்ய முடியுமா? இப்போ ஆண்டவர் பேசின வார்த்தை இங்கே தான் நம்ம வாழ்க்கையுடைய முன்னேற்றம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, அதுதான் இருக்குது. உங்களால் செய்ய முடியுமா? இப்போ உங்களுக்கு கஷ்டம் வந்தால் ஒரு வேளை சாப்பாடு உங்களால் சாப்பிட முடியுமா? சொல்லுங்க, கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சொன்னது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை தாங்க. நான் தான் உங்களுக்கு அது சொன்னேன். உங்களால் செய்ய முடியுமான்னு நான் கேட்குறேன். கஷ்டங்க. அவர் சொல்கிறத செய்யுங்க. கடினமாக இருக்கும்பா. என்ன நீங்கள் பேசுகிறீங்க? எங்கள் பிள்ளைக்கு 3 வேளை போட்டு பத்த மாட்டேங்குது, நீ போய் ஒரு வேளை சாப்பிட சொல்கிறீங்க. செத்து போக சொல்கிறியா சபைக்கு வந்து? எப்போ சபைக்கு வந்தது நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு, உயர்வாக இருக்கிறதுக்கு, நல்லா சாப்பிட்றதுக்கு, நல்லா உடுத்துறதுக்கு, வீடு வாசல் மாடிக்கு மேலே கட்டுறதுக்கு. நீ என்னன்னா சாப்பிடாம, இன்னைக்கு நான் இந்த உபதேசம் தான் அநேகருக்கு இருடலாக இருக்குது. நான் கடன் வாங்குவேன், நான் பொய் சொல்லுவேன், நான் ஏமாற்றுவேன், என்ன ஒன்றா பண்ணுவேன். ஆனால் அவர் சொல்கிற பிரகாரம் நான் கேட்க மாட்டேன், சொல்கிற பிரகாரம் கேட்க மாட்டேன். நீ சொல்கிற பிரகாரம் ஒரு 3 மாதம் 1 மாதம் நீங்கள் கேட்டு பாருங்க, கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் உங்களை சேரும். அடுத்த மாதம் சம்பளம் மீதியாக இருக்கும், மீதியாக இருக்கும், மீதியாக இருக்கும். கஷ்டமாக இருக்குது, பச்சரிசி வாங்கி சாப்பிடுங்க. ரேஷனில் கொடுக்குற புழுங்கல் அரிசி வாங்கி சாப்பிடாதீங்க, சாப்பிடுங்க. உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. 3ஆவது நாள் ஒத்துக்கும், ஃபஸ்ட் நாள் ஒத்துக்காது, 2ஆவது நாள் ஒத்துக்காது, 3ஆவது நாள் ஒத்துக்கொள்ளும். என் வாழ்க்கையில் என் பச்சரிசி எனக்கு ஒத்துக்காதுங்க. இங்கே சாப்பிட்ட உடனே இந்த முட்டி அந்த முட்டி எல்லா எலும்புகளிலும் வலி இருக்கும். நான் போய் உழைக்கணும், அந்த வலியோடு போவேன். சில பழகிடுச்சுங்க. கர்த்தர் அப்படி மாற்றுவார், நமக்கு சரீரத்துக்கு பலனை கொடுப்பார். அவர் சொல்கிறது பிரகாரம் நீங்கள் செய்யுங்க. பந்திக்கு வந்திருக்கிறாங்க, திராட்சை ரசம் குறை போடலங்க. கேட்குறோம், நீர் என்னப்பா அங்கே கால் கழுவுற வைத்திருக்கிற பாத்திரத்தை போய் நிரப்ப சொல்கிறீங்களே. கஷ்டத்தில் தாங்க முன்னேற்றம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. நம்மை பாடுபடுகிறது தான் நம்ம சுகமாக இருப்போம். நம்ம பிள்ளைகள் கஷ்டப்பட்டதான் நாளைக்கு நல்லா இருப்பாங்க. கஷ்டமே பார்க்கக்கூடாது, வழியே பார்க்கக்கூடாது. அப்படி வளர்க்காதீங்க. கஷ்டத்தை பார்க்கணும், கண்ணீரை பார்க்கணும், வேதனையை பார்க்கணும், பசியை பார்க்கணும், குறைவை பார்க்கணும். அப்படி நீங்கள் நம்ம வளர்த்தோம்னா நிறைவாக அவங்க இருப்பாங்க, நிறைவாக இருப்பாங்க. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, அவர் சொன்ன பிறகே செய்தார்கள். அவர்கள் அங்கே அதிசயமும் அற்புதத்தையும் ஆண்டவர் செய்தார். நான் சொன்னேன், பிலிப்பியர் 2:7 வாசிக்கும்படியாக நேரம் இல்லாத காரணத்தினால் நான் கடந்து செல்கிறேன். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
2:7 வாசிக்கும்படியாக. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆமென். இந்த சிலுவை எதை நமக்கு கொடுத்தது அப்படின்னா, வெறுமை நீங்குகிற காரியத்தை நமக்கு கொடுத்தது. அவர் தம்மை தாமே அடிமையாகி வெறுமையின் ரூபம் அவர் எடுத்தார். ஏன்? நம்மை ஐஸ்வர்யங்களாக மாற்றுவதற்காக, நம்ம ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றுவதற்காக. அப்ப ஆசீர்வாதத்துக்கும் உயர்வுக்கும் முன்னாடி என்னது? வெறுமை. வெறுமை. ஆசீர்வாதத்துக்கும் உயர்வுக்கும் முன்பா அவர் வெறுமையானதுனால தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க, ஏன் வெறுமை நீங்குது என்று சொல்லுவோமானால், அவர் வெறுமையானதுனாலே, முன்பாக அவர் வெறுமையானதுனாலே நாம வெறுமை. இப்படி ஒரு உபதேசம், அவர் வெறுமையானதுனால நாம் வெறுமை ஆக மாட்டோன்றதல்ல. அவரை வெறுமையாகி நாம அந்த பாதையில நடந்தால் நிச்சயமாக நாம் வெறுமையை சந்திக்க மாட்டோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தினுடைய தேவன். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற போது எல்லாம், இன்னைக்கு இயேசுகிட்ட வந்தவங்கெல்லாம் நீங்கள் யாருன்னு பாருங்க. இயேசு உயர்த்தினதெல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரன்லாம் கீழே போகிறான். பிச்சைக்காரன் ஒன்றுமே இல்லாத இயேசு நம்பி தேடி வந்தவங்களாம் உயர்ந்திருக்கிறான். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை செஞ்சவன். நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் உயர்வு கிடைக்கலையே. அந்த அம்மா 20 வருஷமாக சர்ச்சுக்கு போகுது, அதுக்கு எதுவுமே நடக்கலையே. நாங்களாம் குடும்பத்தோடு கூட 20-30 வருஷமாக நாங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கோம், எங்கள் வாழ்க்கை அப்படியே தானே இருக்குது. நீங்கள் இருக்கிறீங்க, போகிறீங்க, வரீங்க. அவர் சொல்கிறபடி செய்கிறீங்களா? அவர் சொன்ன பிரகாரம் நீங்கள் செய்கிறீங்களா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர் சொல்வது சில சமயத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்கள். திராட்சை ரசம் வைக்கிறது வெள்ளி பாத்திரம், பொற்பாத்திரம், வெங்கல பாத்திரம். அவர் கால்கள் ஒரு பாத்திரத்தை தண்ணீரை நிரப்புங்கப்பா. அப்படியே அந்த வேலைக்காரர்கள் செய்தார்கள். வேலைக்காரன் வாய் என்றைக்குமே சும்மா இருக்காது. உடனே போய் எஜமான்கிட்ட சொல்லிவிடுவாங்க, இவர் போய் இதை நிரப்ப சொல்கிறாரு, அங்கேருந்து வந்தது திராட்சை ரசம். சொல்லவே இல்லை. அவன் அப்படியே செய்து பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போனான். அற்புதமாக மாறினது. எனக்கு அருமையான தேவஜனமே, அவருடைய வார்த்தை நம்மை வெறுமையிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடிய வார்த்தை. அவர் சொல்கிறது அப்படியே செய்யுங்க. அவர் சொல்கிறது அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு சாதகமானதை எடுத்துட்டு உங்களுக்கு பாதகமானதை செய்யாதீங்க. ஆண்டவரே தண்ணி ஊற்றுறேன், உள்ளேருந்து 4 வெங்கல பாத்திரத்தை கொண்டு வந்து ஊற்றுட்டுங்களா அப்படின்னு கேட்கவே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். நான் சொல்லுவேன், ஆண்டோடைய வார்த்தை சுயலாபத்திற்காக நான் இன்றைய வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த சபையோட இங்கே நாங்கள் பிழைக்கணும் என்பதற்காக வந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் சாப்பிடணும், நாங்கள் காணிக்கை வாங்கி உங்ககிட்ட வாங்கி சாப்பிடணும், நாங்கள் தசமபாகம் வாங்கி வந்த ஜனங்கக்கிட்ட சாப்பிடணும் என்ற அடிப்படையில் ஒரு நாள் ஐஸ்வர்யத்தின் மேலே ஐஸ்வர்யத்தை கூட்டி நாங்கள் சாப்பிட்ணும். நீலி வேஷம் போடல. ஃப்ளைட்டை ஏற்கனவே நேற்று கூட ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஃப்ளைட்டை வச்சுட்டு எனக்கு கனடாவில் ஒரு கார் கூட கொடுக்கலன்னு நான் அழலை யாருக்கிட்டேன். இதெல்லாம் எங்கே போயிட்டு சேரப்போகுது? அவங்களாம் ஊழியக்காரன், அங்கே போனால் 1000 பேர் கூடுவாங்க, இங்கே யாரும் கூட மாட்டாங்க. எனக்கு தெரியும். வார்த்தையை பிரசங்கிக்கிறேன், சத்தியத்தை பிரசங்கிக்கிறேன். இதை கேட்டால் நம்முடைய வெறுமை மாறும். ஆமென், அல்லேலூயா. வெறுமை மாறும். வெறுமையை மாற்றுகிற தேவன். 3வது சுருக்கமாக நான் சொல்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். 3வது காரியம், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும். 12:46 யோவான் சுவிசேஷ புத்தகம் 12:46 வாசிக்கும்படியாக அன்பாக கேட்கிறேன். வாசிங்க சிஸ்டர். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திலே ஒளியாக நான் வந்தேன். என்னிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் இருளில் இராதபடிக்கு. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம்
105வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எப்படி இருக்கு? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஒன்று, நம்ம 3 காரியங்களை நாம தியானம் பண்றோம் இன்னைக்கு. ஆண்டோடைய வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒழுக்கமற்ற காரியங்களை தூக்கி போடும். எப்படிப்பட்ட விபச்சார காரியம் இருந்தாலும் ஒரே வார்த்தையில பாவம் செய்யாதன தூக்கி போடும். 2வது காரியம், அவர் சொல்கிறபடி செய், உன் வெறுமை மாறும். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய். ரேஷன் அரிசி சாப்பிட சொல்றேன். ஏன்னா பிறந்து வளர்ந்தலேருந்து ரேஷன் அரிசி சாப்பிட தெரியுமா? நான் அந்தால் அப்படி சொல்றான்யா. இல்லை இல்லை, சொல்றது பிறகு செய், நீ நல்லா இருக்கும். உன்னை ரேஷன் அரிசியே நீ சாப்பிட்டு இருக்க மாட்டான். ஆமென். கொஞ்ச காலம் நீ கடந்த வருஷத்தினுடைய நன்மையை புசித்து இந்த வருஷத்தினுடைய நன்மையை களஞ்சியத்திலே சேர்க்கிற வரைக்கும், உன் கையின் பிரயாசம் மீந்திருக்கிற வரைக்கும், எனக்கெல்லாம் முன்பெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் முன்னாடி சம்பளம், வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி திருமணமான புதுதில் எங்களுக்கெல்லாம் புது நோட்டு கொடுப்பாங்க. எல்லாமே புது நோட்டு தான். ரிசர்வ் பேங்க்லேருந்து அப்படியே 5 ரூபாய் பண்டலு, 2 ரூபாய் பண்டலு, 10 ரூபாய் பண்டல், இதான் நம்ம சம்பளம். அதுக்கு மேலே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. 10 ஒன்று 5 ஒன்று, அதுக்கப்புறம் 2 ரூபாய் அப்படி இருக்கும், 1 ரூபாய் ஒரு பண்டல் இருக்கும். இதுதான் என்னுடைய சம்பளம். அதை அப்படி வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன பீரோ அதில் வைப்போம். இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்ல மீற எடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. சில ரூபாய் மீந்து போயிருக்கும், தேவைகள்லாம் நாங்கள் எடுப்போம், மீந்து போயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவதனமே, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். வெறுமையை நிவர்த்தி ஆக்கும். வெறுமை எப்படி அப்படின்னு கேட்டோமானால் நான் சொல்லுவேன், அவர் வெறுமையாக்கி நம்மை ஆசீர்வாதமாக மாற்றினார். சில நாட்கள் நம்ம வெறுமையின் மேல் வெறுமையாக நம்ம இருக்க செய்வோம். வெறுமையாக இருப்போம், கஷ்டமாக இருப்போம். அதை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. எந்த பலத்தினால நீ ஓடுவாய் அப்படி என்று சொல்லுவோமானால் நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். நான் சொல்லலை, இன்னைக்கு சாட்சியாக இருக்கும்படி சபைக்காக சொல்கிறேன். நான் ரேஷன் அரிசி சாப்பிட்டது இன்னைக்கும் முடியும், எங்களால் முடியும். எங்களுக்கு பண பிரச்சனை, ஆமாம், ஒரு 1000 ரூபாய் குறையுதுன்னா அப்படியே இந்த அரிசியை மூட்டை கட்டி வச்சுட்டு ரேஷன் அரிசியை வாங்கி அதை புடைச்சி இன்றைக்கும் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி சாப்பிட்டு தான் இருக்கிறோம். நேற்று நைட்டு கூட ரேஷன் அரிசி தான், ஃப்ரீ ரைஸ் தான். முடியும் எங்களால். ஒருத்தங்க சொன்னாங்க, இவரோட நண்பர்கிட்ட சொன்னாங்க, அந்த பக்கம் போனால் ஒரு மீன் ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பணத்தை போய் கொடுக்குற போது, இல்லைம்மா 1.5 வருஷமா மீன் சாப்பிடாம இருந்தீங்க, நாங்களாம் சாப்பிடலாம் செத்து போயிடுவோமே அப்படின்னாங்க. நல்லா சாப்பிட்றோம் தான், சாப்பிட்டு தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, பக்கத்தில் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு செடி அனாதையாக இருக்குது, சுண்டக்காய் விளைஞ்சிருக்குது. அதை ஒரு நாள் கடைஞ்சி சுண்டக்காய் சாம்பார், சுண்டக்காய் குழம்பு. பின்னாடி போனால் பொன்னாங்கண்ணி கீழே தரையில் இருக்குது, அதை அப்படியே அழகாக பறித்து வந்தால் பொன்னாங்கண்ணி கூட்டு. ஆமென், அல்லேலூயா. அவ்வளோதாங்க. ஆண்டவர் வெறுமையா பூமியை படைக்கல. நீ வெறுமைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காத. வெறுமையா படைக்கல. பின்னாடி போனா புல்லுல இருந்து முளைக்குது. வெறுமையா ஆண்டவர் நம்ம படைக்கலங்க, படைக்கவே இல்லை. நம்ம தான் வெறுமை. ஏன் என்னன்னா வாய் ருசி. எதை நீ வெறுமை நினைக்கிறன்னா, கறி மீன், மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை சாப்பிடாதது வெறுமை உனக்கு. உண்மையா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டினா பச்சரிசியை சாப்பிட்டு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவர், இந்த உணவை எனக்கு கொடுத்து. அது ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா வெளியே வந்தால் அது ஆசீர்வாதம். தெரியுமா உங்களுக்கு? அது ஆசீர்வாதம் சிஸ்டர். 3வது காரியம், இருள் நீங்குகிற காரியம். அவர் ஒளியா வந்தார் நமக்கு இருளை நீக்குவதற்காக. இருள் இருக்கக்கூடாது வாழ்க்கையில, இருள் நீக்கக்கூடாது. இப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் இருளா இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையில வெளிச்சம் இருக்கணும்.
இந்த வார்த்தை என்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் என்று இருக்கணும். போகிற பாதையிலே என் பாதைக்கு, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருந்தது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இருள் நீக்குகிறவருடைய வார்த்தை. நீங்க எங்க போறீங்க? உங்க வாழ்க்கை எங்க போகுது? சொல்லுங்க, உங்க வாழ்க்கை எங்க போகுது? எங்கெங்க போகுது? சொல்லு, எங்கெங்க போகுது? மரணத்தை நோக்கி போகுது. ஆமென். எல்லாருடைய வாழ்க்கை எங்க போகுது? சரி, மரணத்துக்கு பிறகு ஆண்டவரை நோக்கி போகிறது. ஆமென். இதான் வெளிச்சம். மரணத்தை போகுதுன்னா லைட்டா தலையாட்டினீங்க, ஆண்டவரோட போகுதுன்னா நல்லா தலையாட்டுறீங்க. வார்த்தை வேணும், சும்மா இல்லை, சும்மா போயிட மாட்டோம். வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தை மாறாது. எதுக்கு ஆண்டவர் சொன்னார் தெரியுங்களா? ஏன் சொன்னார் தெரியுங்களா? இப்படி வச்சுப்பாரு பைபிளை. எங்க மேலே போக சொல்ல, எப்பா இந்த வசனத்தின்படி நீ வாந்தியா அப்படின்னு கேட்பாரு. ஏதோ கேட்ட மாதிரி இருக்குது ஆண்டவரை எங்கேயோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உனக்காகவும் உனக்கு நியமித்திருக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு. அதுக்கு தான் வசனம் அழியாது. வசனம் அழிஞ்சு போச்சுன்னா உங்களையும் என்னை எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரு? எதை கொண்டு நியாயம் தீர்ப்பாரு? அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, வானமும் பூமியும் அழிந்து போடும், நீ நிக்கிற வரைக்கும் இந்த வசனம் அழிக்காது. ஏன் அப்படின்னா, கடைசி காலத்தில் என் வார்த்தையை கொண்டே உங்களையும் என்னை நியாயம் தீர்ப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. வசனம் இருக்குங்க, நான் சொல்லலை. கடைசி கால எந்த வசனத்தை கொண்டு உங்களை சிருஷ்டித்தாரோ அதே வசனத்தை கொண்டு உங்களை என்னை நியாயம் தீர்ப்பார். ஆமென். அதுக்கு தான் வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தை மாறாதது. யோபின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்குமாறு உங்களை அன்பா நான் கேட்கிறேன். யோபின் புஸ்தகம். பின்பு யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். நான் இருளை கடந்து போனேன். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில இருள் இருக்குங்க. இந்த இருளை அகற்றுவது ஆண்டவருடைய வார்த்தை. எல்லாம் இருந்தது, ஆனாலும் அப்போது அவர் தீபம் என் தலை மேல இருந்தது, பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ நான் கடந்து போனேன், இப்போவும் நான் கடந்து போவேன். அப்போ நான் நெய்யில கால கழுவுனேன், அநேகரை ஆசீர்வதித்தேன், ஆடு மாடு பிள்ளைகளை எல்லாம் சுதந்திரம் இருந்தது. அப்போது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை நான் கடந்து போனேன். இன்றைக்கு என் வாழ்க்கை என்னன்னா, எல்லாம் போச்சு. ஆனா அவருடைய வார்த்தை என்னை விட்டு போகல. அவருடைய வார்த்தை என்னில் போகல. என் வாழ்க்கையில இருள் இருக்கு, இருள் வந்துடுச்சு. அப்போது இருந்தது, அப்போது வெளிச்சம் இருந்தது, அப்போது தீபம் என் தலையை சுற்றி பிரகாசித்தது. அவர் அனுப்பின, அவர் கொடுத்த, அவர் அருளின வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போயிட்டேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில இருள் இருக்கு, இருளா மாறி போச்சு. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லை. மனைவி என்னை சபிக்கிறான், எல்லா நண்பர்கள் என்ன கேவலமா பேசுறாங்க, வேலைக்காரர்கள் என்ன மதிப்பற்று பார்க்கிறாங்க, என் பிள்ளைகள் இல்லை, ஆடு மாடுகள் இல்லை, ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையிலே முன்றி பிரகாசித்த இருந்த வெளிச்சம் என்னிடத்திலே இல்லை இப்போ. ஆனாலும் அவர் பேசின வார்த்தைகள், அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை யோபினிடத்திலே இருந்ததினாலே அந்த இருளிலும் கர்த்தர் வெளிச்சமாக அவர் பிரகாசித்தார். ஆமென். அல்லேலூயா. வெளிச்சமாக ஆண்டவர் பிரகாசித்தார். நம்முடைய வாழ்க்கையில சொல்லுவேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி, நீ வாழ்ந்திருக்கிற போதும், நீ தாழ்ந்திருக்கிற போதும், தேவனுடைய வார்த்தை உனக்கு வெளிச்சமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீ உன் வாழ்க்கையிலே ஒளி பிரகாசமா இருக்கிற போதும், உன் வாழ்க்கையில இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற போதும், தேவனுடைய ஒளி உன்னில் பிரகாசிக்கும். அவருடைய வார்த்தை. அதனால தான் நாம் வாசித்தோம், என்னுடைய வார்த்தை
அவர் வார்த்தையா உலகத்துக்கு அவர் ஜீவனா இருந்தார், அவர் ஒளியா இருந்தார். ஆமென். இந்த இயேசு உனக்குள்ளாக இருந்தால் நீ எப்படிப்பட்ட இருளையும் நீ கடந்து போவா. ஆமென். எந்த இருளும் உன்னை மேற்கொள்ளாது. உன் வாழ்க்கையில வருகிற கஷ்டம், ஒருவேளை வருகிற கஷ்டம் இந்த உலகத்துல எப்பவும் போல நமக்கு எல்லாம் இருப்பது இல்லைங்க சிஸ்டர். நீங்க நினைக்கலாம் இன்றைய நாள் போல நாளைக்கு எனக்கு இருக்கும், இன்றைய மாதம் போல அடுத்த மாதம் எனக்கு இருக்கும். இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இந்த நாளினுடைய சுகம் எனக்கு அடுத்த நாளிலே இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வார்த்தை, இந்த இயேசு என்கிற அந்த ஒரு உணர்ந்து நீங்கள் இருதயத்தில் வைக்கிற வார்த்தை உங்களை தேற்றும். அப்போ இருந்தது, அப்போ அவருடைய பிரகாசம் என்னிலே இருந்தது. சென்ற மாதங்களை என்னை காப்பாற்ற நாளுகள் ரொம்ப நலமா இருக்கும். அவர் தீபம் என் தலைமையில பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். அதான் தாவீது சொல்கிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் உம்முடைய வசனம் என்னோட கூட இருக்கிறது. வார்த்தையாக தேவன் என்னோட கூட இருக்கிறார், நான் பொல்லாப்புக்கு அஞ்சிடேன். ஆமென், ஹல்லேலூயா. பொல்லாப்புக்கு அஞ்சாதீங்க. ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அஞ்சாதீங்க. தேவனுடைய வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வசனம் நமக்கு இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சம். இருளே நான் வெளிச்சத்திலேயே இருப்பேன் இந்த வாழ்க்கையிலன்னு சொல்ல முடியாதுங்க யாருமே. சில நேரங்களிலே இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு நம்மை வந்து நெருக்கலாம். யோபுவை போல் இல்லை என்று சொன்னாலும் இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறந்த வாழ்க்கையிலே இருளும் வெளிச்சமும், அவர் இருளையும் வெளிச்சத்தையும் தனித்தனியாக தன்னுடைய வார்த்தையினாலே பிரித்தார். சில வேளை நம்முடைய வாழ்க்கையிலே இருள் வரலாம், தோல்விகள் நம்ம இருளை போல கொண்டு வரலாம். நமக்கு வருகிற பலவீனங்களிலே ஐயோ நான் ஜீவனோடு கூட இருப்பேனா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்கிற இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். இந்த வியாதி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முடியுமோ என்று நம்மளுடைய இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நீ நடந்தாலும் பயமில்லை. இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை உன்னோட கூட இருந்ததனால் நீ அவைகளையும் மேற்கொண்டு நீ கடந்து செல்வாய். ஆமென், அல்லேலூயா. இருள் உன்னை ஒன்றும் பண்ணாது, இருள் உன்னை ஒன்றும் பண்ணாது. இந்த ஆண்டவர் உனக்குள்ளாக இருந்தார், இந்த ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ளாக இருந்தால், ஆண்டவர் சொல்லி என்ன சொன்னார்? என்ன வார்த்தை இருக்கணும்? கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் உன் தலையில் இருக்கிற ஒரு முடியும் விழாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் உன் நகத்தில் ஒரு நகம் கூட விழாது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சித்தப்படி சில நேரங்களில் நம்ம இருள் சூழ்கிற போது தேவனுடைய வசனம் நம்மை தேற்றும். நீ அப்போஸ்தலர்கள், கடைசியாக அப்போஸ்தலர்கள் 22:6 முதல் 9 வரை வாசித்து நாம் இந்த தியானத்தை நாம் முடிப்போம். அப்போஸ்தலர்கள் 22வது அதிகாரம் 6 முதல் 9 வரை அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி ஒரு பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர் நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசிய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மனுஷன் உணர்ச்சி பிரகாரம் ஆண்டவரை ஆராதிக்கிறவன். இவனை போல ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவன் இல்லை. யெகோவா தேவனிடத்தில் மிகவும் பக்தியா இருந்தான், மிகவும் பக்தி. இஸ்ரவேலின் தேவனிடத்திலே யெகோவா ஈரே, யெகோவா ஷம்பா நியாய பிரமாணத்தை முழுவதுமாக கற்றவன், தேறினவன். பக்தி வைராக்கியத்திலே சபையை துன்பப்படுத்தினவன். இவனுக்குள்ளாக ஒரு இருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்த இயேசுவை மெஸ்ஸியாவை தெரியல, இவர்தான் மெஸ்ஸியா என்று தெரியல. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால்,
யூத கோத்திரத்துக்குள்ள இன்னும் மெசியா வரவில்லை என்று மெசியாவுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு கூட்டம். அவர்களுடைய வாழ்க்கையிலே இருள் இருக்கிறது. இந்த பவுலுடைய வாழ்க்கையிலே உணர்ச்சி பூர்வமாக ஆண்டவரை ஆராதித்தவன், உணர்ச்சி பூர்வமாக கிறிஸ்துவனுடைய சபையை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறவன், உணர்ச்சி பூர்வமாக யெகோவா தேவன் மேல் வைராக்கியமாய் இருந்த சவுல், ஆண்டவர் ஒரே வார்த்தையில அவனுக்கு வெளிச்சத்தை கொண்டு ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை கண்டான். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஒரே வார்த்தைங்க. யெகோவா தேவனை பத்தி பக்கம் பக்கமா படிச்சான். இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை பற்றி என்னென்னமோ PhD வாங்கினான். படிக்காத படிப்பு இல்லை. இந்த வேதத்தை, இந்த மோசேவனுடைய பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை கற்றுத்தேர்ந்தவன் அவனை போல இல்லை. கற்றுத்தேர்ந்தவன் அவனை போல இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்ததுங்க அவனுக்கு, அவனுடைய வாழ்க்கையில. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, எதை நான் உங்களுக்கு இந்த ஆண்டவர், இந்த ஆவியானவர் வற்புறுத்துகிறார் என்றால், நாம் ஓய்வு தினந்தோறும் வார்த்தைகளை கேட்கிறோம், உணர்ச்சி வசப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். சில சேபத்தில் வசனத்தை கேட்டு மகிழ்கிறோம். சில நேரத்தை கஷ்டப்பட்டு ஏன் இந்த மாதிரி பேசுகிறாரு நம்ம அப்படி நினைக்கிறோம். நீங்கள் ஆண்டவர் பேசினதான் நினைச்சாலும் சரி, இல்லை சகோதரன் பேசினதான் நினைச்சாலும் சரி, ஏன் இப்படி ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, ஏன் ஆண்டவர் இப்படி பேசுகிறாரு, ஐயோ ஆண்டவர் இன்னைக்கு என்னை தேற்றினார், ஐயோ என்ன ஆண்டவர் என்னை கண்டித்தார், அதோ ஆண்டவர் எனக்கு உதவியாக பேசினார், இதோ ஆண்டவர் என்னை வறுத்தெடுத்தார் என்று எந்த வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தை உங்களை என்ன செய்கிறது? மறுரூபமாக்குகிறதா? உங்களை வார்த்தை மறுரூபமாக்குறதா? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த வெளிச்சம் நமக்குள் இல்லைன்னா நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் ஒளி வரப்போகிறது இல்லை, ஒழுங்கு வரப்போகிறது இல்லை. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒழுங்கு வரப்போகிறது இல்லை. இந்த வார்த்தைகளை இதே மேலே இந்த எவ்வளவோ வார்த்தை கொடுக்கிற இடத்துல கீழே 2 பேர் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை மாத்திரம், இந்த ஆள் ஏதோ பேசுகிறான், இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு இவர்கள் நினைச்சாலும் இவர்கள் வாழ்க்கையிலே ஒழுங்கு வரப்போகிறது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கேட்டுட்டு போனாலும் ஒழுங்கு வராது, உங்கள் வெறுமை மாறாது. நீங்கள் நினைக்கிறீங்க, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நான் பணம் வச்சிருக்கிறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நான் சொல்லுவேன், இந்த வார்த்தையில் மாத்திரம் நீ வெறுமையாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையில் வெறுமையாக இருக்க, நிறைந்தவர்களாக இருக்கணும். 3வது காரியம், இருள் நீக்குகிற வார்த்தை இந்த இயேசு கிறிஸ்து. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறவளுக்கு ஒளியாய் வந்தார். நான் ஒளியா இந்த உலகத்தில் வந்த, இருளாய் இருக்கிற ஜனங்கள், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு இருள் இருந்தது. வந்த மெசியாவை தெரியாத இருள். இவன் 1000 PhD படித்திருக்கலாம் பரிசுத்த வேதகாமத்தை பற்றி. ஒரே வார்த்தை, பவுலே என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய், என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே நீ யார்? மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கண்ணு போச்சுங்க. இந்த வார்த்தை எதை எடுத்தது அப்படின்னா, இருளான கண்ணை புடுங்கிடுச்சு. ஆண்டுடைய வார்த்தை இருளான சவுளுடைய கண்ணை புடுங்கிடுச்சு. அந்த கண்ணிலே இருந்தது, அந்த கண்ணிலே பக்தி வைராக்கியம் இருந்தது, இருளான வாழ்க்கை இருந்தது பவுலிடத்திலே. ஒரே ஒரு வார்த்தை, பவுலே சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? போதாண்டவரே, நான் என்ன செய்யணும்? இந்த ஒரு வார்த்தை போதும், இந்த ஒரு வார்த்தை போதும். நீங்கள் அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தவர்களை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான். அவர்கள் ரட்சிக்கப்பட்டது, அவர்கள் குடும்பத்தை விட்டது, அவர்கள் எல்லாவற்றையும் விட்டது, அவர்களுடைய விக்கிரகங்களை விட்டது,
அவர்களுடைய ஆஸ்தியை விட்டது, அவருடைய துர்க்குணத்தை விட்டது, எல்லாவற்றையும் விட்டு, பேதுரு என் பின்னாடி நீ வருவாயா, இதோ நீ மீன்களை பிடிக்கிறவனா இருந்த உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றேன், அப்படியே விட்டுட்டு போயிட்டு. ஏன் இன்னைக்கு பேதுரு மிகப்பெரிய அப்போஸ்தலன், பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை மேற்கொள்ளுதல், ஓ மேல என் சபையை கட்டுவேன், மீன் நிறைந்த படகையும் அவனுடைய தொழிலையும் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் பின்னாடி போயிட்டான். சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் சொல்லுவேன், மனுஷனுடைய சூழ்நிலை ஏன் நம்ம ஓய்வு தினந்தோறும் வார்த்தைக்கிட்ட வருகிறோம், ஆண்டவர்கிட்ட வருகிறோம் அப்படின்னா, ஒருவேளை நான் உயர்வாக இருக்கலாம், ஒருவேளை நான் தாழ்மையாக இருக்கலாம், ஒருவேளை நான் பலனாக இருக்கலாம், நான் பலவீனனாக இருக்கலாம், ஒருவேளை நான் பரிசுத்தவானாக இருக்கலாம், ஒருவேளை நான் பாவியாக இருக்கலாம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வருகிற போது ஒரு வார்த்தை நம்மை குணப்படுத்தும், அந்த ஒரே வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும், அந்த ஒரு வார்த்தை நம்மை தேற்றும், அந்த ஒரு வார்த்தை நம்ம கண்டிக்கும். அந்த வார்த்தையோடு கடந்து சென்று அந்த வாரம் முழுவதும் நம்ம பலனா இருக்க செய்யும். ஆமென், அல்லேலூயா. நம்ம மனம் திரும்ப செய்யும், நம்மை பலப்படுத்தும், நம்ம காயம் கட்டும், நம்ம காயத்தை ஆற்றும். எத்தனை பேர் விரோதமாக நமக்கு வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை நம்மை சமாதானப்படுத்தும். அல்லேலூயா. சபை அவர் சமாதான கர்த்தர். நீர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் கொடுக்கிற சமாதானத்தை போல உனக்கு யாருமே தர முடியாது. நான் வச்சிருக்கிற பணம், ஆஸ்தி, அந்தஸ்து ஒன்றும் தர முடியாது. ஏன் இன்னைக்கு ஜனங்கள் எவ்வளோ வந்தாலும் ஏன் நம்ம திருப்தி இல்லாமல் இருக்கிறோம் தெரியுங்களா? சொல்லுங்க. ஏன் எவ்வளோ வந்தாலும் நமக்கு திருப்தி இல்லையே? ஏன்னா அவைகளிலே நமக்கு சமாதானம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. சமாதானம் இல்லைங்க. நீ எவ்வளவு கோடி கோடியாக வச்சிருந்தாலும் அது உனக்கு சமாதானத்தை கொடுக்குமே, ஆனால் அது கொடுக்கவே கொடுக்காது. எது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்னால் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும். ஒரே ஒரு வார்த்தை, நீ ஏன் என் சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார்? ஆண்டவரே நீர் யார்? நான் தான்ப்பா நீ துன்பப்படுத்துகிற இயேசு. நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு. வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமிக்கவர் என்று பவுல் அவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர், நீ துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசு நான் தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன்? எத்தனை வயசுல பவுலை ஆண்டவர் சந்தித்தார்னு சரியா தெரியாது. அத்தனை வயசு வரைக்கும் கற்றது, பெற்றது, உயர்ந்தது, உயர்வானது எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரே வார்த்தை. அப்படி வல்லமை உள்ளதுங்க. இன்றைக்கு அப்படி வல்லமை உள்ள வார்த்தையாக நீ நினைக்கிற வார்த்தையில ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையில உயர்வு உண்டு, இந்த வார்த்தையில பரிசுத்தம் உண்டு, இந்த வார்த்தையில ஆலோசனை உண்டு, இந்த வார்த்தையிலே வெறுமை நீங்கி ஆசீர்வாதம் உண்டு, இந்த வார்த்தையிலே ஒழுங்கு உண்டு, இந்த வார்த்தையிலே பரிசுத்தம் உண்டு, இந்த வார்த்தையிலே பரலோகம் உண்டு. இந்த வார்த்தையில இல்லாதது ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் வார்த்தையில சிருஷ்டித்தார் ஆண்டவர். அதை ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாயிருக்கிறதை கண்டு தன்னுடைய வார்த்தையை கொண்டு இதை உண்டாக கடவுது என்று சொன்னார். வெறுமை நீங்கினது, ஒழுங்கின்மை நீங்கினது, இருள் நீங்கினது. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், நமக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நம்முடைய ஒழுங்கினத்தை நீக்கும். நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் ஒழுங்கினத்தை நீக்கும். நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால் உங்கள் வெறுமையை நீக்கும். நான் சொல்லுவேன், நீங்கள் பற்றிக்கொள்வீர்களானால், வெளிச்சத்தை பற்றிக்கொள்ள வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளால் நாம் இருக்க விரும்புவோமானால், இருளுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு வெளிச்சத்தினுடைய கண்கள் நமக்குள்ளாக அது ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, இந்த வார்த்தை 5 பேருக்கு இருக்கலாம், 10 பேருக்கு இருக்கலாம், 1000 பேருக்கு இருக்கலாம். கர்த்தருடைய சபையை எதற்காக அவர் வைத்தார் என்று சொல்லுவோமானால், நீங்கள் என்ன ஓய்வு தினம் போல எனக்கு பலி செலுத்தணும், என்னை நீங்கள் புசிக்கணும், என் வார்த்தையை கேட்கணும், அதில் நிலைகொள்ளணும்.
நீ மண்ணுக்கு போகிற வரைக்கும் என் வார்த்தையை நீ கேட்கணும். நீ மண்ணுக்கு போகிற வரைக்கும் உனக்கு இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு, ஒழுங்கின்மை உண்டு. ஒரு நாள் வா, நம்ம கேட்டுட்டு நம்ம போகிறோம், நம்ம சீர்படுகிறோமா? சொல்லுங்க, அந்த காரியத்தில் நம்ம சீர்பட்டு போகிறோமா? வெறுமை மாறுகிறதா? இருள் நீங்குகிறதா? நான் சொல்லுவேன், ஓய்வு தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 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 அவருக்குள்ளாக நம்ம பலப்பட்டு, ஆண்டவர் இந்த மண்ணிலே நம்முடைய சரீரம் வைக்கிற போது, இந்த ஆத்துமா அவருக்கு முன்பாக பரலோகத்திலே வைக்கப்படுகிற போது, ஆண்டவர் வசனத்தின் பிரகாரம் எடுப்பார். இந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம கை கொண்டு கீழ்ப்படிந்திருப்போமானால் நிச்சயமாகவே இந்த வாழ்கிற இந்த நாட்களிலும் சரி, இனி வரப்போகிற புதிய எருசலேமிலும் சரி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. அங்கே கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, பசி இல்லை. தேவர்களை போல ஆண்டவரை ஆராதிக்கிற மகனா நீ வாசம் செய்வோம். அல்லேலூயா. பூமியிலே வெளிச்சம், எல்லா ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையாயிருந்தது, பூமியானது வெறுமையாயிருந்தது, பூமியிலே இருள் காணப்பட்டது. ஆண்டவர் ஒழுங்கு உண்டாக கடவுது என்று சொன்னார், அது ஒழுங்காக மாறிடுச்சு. ஆண்டவர் வெறுமை நீங்க கடவுது என்று சொன்னார், பூமி நிறைவாய் மாறிடுச்சு. எத்தனை நிறைவு பாருங்க. கடல் இருக்கிற ஜீவத்தந்தங்களை உன்னால எண்ணவே முடியாது, அப்படி நிரப்பினார். மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மண்ணிலும் இருக்கிற பொக்கிஷங்களை உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது, அத்தனையாய் அவர் நிரப்பினார். ஒரே ஒரு வார்த்தை இந்த பூமியை நிரப்பினது, வானத்தை நிரப்பினது. ஒரே ஒரு வார்த்தை இருளை அகற்றி போட்டது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த வார்த்தை தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எல்லா ஓய்வு நாளிலும் சபையிலே பேசி கொண்டிருக்கிறார். வேற எதுக்காக சபைக்கு போயிடாதீங்க, வார்த்தையை கேட்பதற்காக போங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் ஒழுக்கமுள்ளவர்களாய், ஒழுங்குள்ளவர்களாய், ஆண்டவருடைய வார்த்தை நம்ம மாற்றட்டும், நம்ம குடும்பத்தை மாற்றட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை, ஒரே ஒரு வார்த்தை நமக்கு ஆண்டவர் சொன்னாரானால் நிச்சயமாக நம்முடைய வெறுமை மாறி நிறைவாக நம்ம மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருள் இருக்குமானால், வேதம் என்ன தெரியல, பாட்டு தெரியல, நான் எங்கே போகிறேன்னு தெரியல, எதற்காக சபைக்கு போகிறேன்னு தெரியல, எதற்காக சாப்பிட்றேன்னு தெரியல, எதற்காக படுக்கிறேன்னு தெரியல, எதற்காக உடுகுத்துறேன்னு தெரியல என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், அந்த இருளின் கண்கள் பிடுங்கப்பட்டு உன்னை சுற்றி ஒரு ஒளி பிரகாசிக்கட்டும், உன் குடும்பத்தை சுற்றி ஒரு ஒளி பிரகாசிக்கட்டும், உன் குடும்பத்தின் உறவுகளை சுற்றி ஒரு ஒளி பிரகாசிக்கட்டும். நீ இருக்கிற இருளான பகுதியில் ஒரு ஒளி உன்னை கொண்டு பிரகாசிக்கட்டும். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தையை நான் இவர்களுக்காக கொடுக்கிறேன். இவர்கள் ஒழுங்காய் வாழ, இவர்கள் நிறைவாக வாழ, இவர்கள் வெளிச்சமாய் மாற என்று ஆண்டவர் சொல்கிறார். சொல்லப்படும் ஒரு வார்த்தைகள் எல்லாம் உங்கள் இருதயத்திலே உணர்ந்து அவைகளை செயல்படுத்த நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஒருவேளை அது கஷ்டத்தை கொடுக்கலாம், ஒருவேளை குறைவே கொடுக்கலாம். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதை எதை உங்களை முடிவுக்குள்ளாக, எதை அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமான ஒரு முடிவை உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படியாவது என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. எப்படியாவது என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையே ஜெயிக்க என்னால் முடியல. தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல, பார்க்கும் உலகத்தையே ஜெயிக்க என்னால் முடியல. எப்படியாவது இயேசுவே, இயேசுவே,
இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆண்டவரே, எல்லா ஜெபம் பண்ணுங்களா. கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். மகளே, நீ ஓய்வு தினம் ஓரம் நீ கேட்கிறது அது மனுஷருடைய சத்தம் இல்லை. ஆண்டவர் உன்னோட கூட பேசுகிறார். நீ உன் பிள்ளைகளின் நன்றாய் இருக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படும்படியாக உன்னோட கூட பேசுகிறார். அவர் நான் ஆண்டவரே பிதாவே உம்முடைய வார்த்தையை இவர்களுக்காக நான் கொடுக்கிறேன். கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுத்துட்டு போனார்னா பொக்கிஷமான வார்த்தை, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பாக்கிலும் புடமிடப்பட்ட அவருடைய வசனத்தை வார்த்தை உனக்காக கொடுக்கிறார். எதற்காக? நீ ஒழுங்கா ஒரு வாழ்க்கை வாழணும். உன் பிள்ளைகளுக்குள்ள ஒழுங்கு வரணும். ஒழுங்கு வரணும். 10 காசு இருந்தாலும் உனக்கு ஒழுங்கு வரணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளை ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, 10 காசு என் வீட்டு டேபிள் மேல இருந்தாலும் அதுல எனக்கு ஒழுங்கு இருக்கணும். ஆண்டவரே, ஒழுங்கு இருக்கணும். இதை என் பெற்றோருக்கு தெரியாம நான் எந்த விதத்துல செலவு பண்ண மாட்டேன். ஒருவேளை நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் கொடுப்பாரானால் ஆண்டவர் உம்முடைய ஒழுங்கின்படி இதை நான் செலவு பண்ணணும். ஒரு காசு வீணா போகக்கூடாது. ஆண்டவர், ஒரு காசு மாத்திரம் மருந்துக்கும் ஆஸ்பத்திரிக்கும் போகக்கூடாது. அப்பா, என் கையின் பிரயாசம் ஒழுங்காய் உமக்காக இருக்கணும். ஆண்டவர், உமக்காக நீ பிரியப்பட நான் ஏதாவது செய்யணும். ஆண்டவர், நீ பிரியப்பட இவன் சாதித்தான் என்று ஊர் சொல்லி என் கண்களை மூடுகிற போது வெளிச்சத்திலே என் கண்களை நீ திறக்க வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீ திறக்க வல்லவராக இருக்கிறீர். எங்களிடத்தில் இருக்கிற வெறுமைகள் மாறணும். ஆண்டவரே, வெறுமைகள் மாறணும். கடன் சுமைகள் மாறணும். கண்ணீர்கள் மாறணும். ஆண்டவரே, என் போராட்டங்கள் மாறணும். என் வீட்டு மேல இருக்கிற கடன் சுமைகள் வெறுமைகள் எல்லாம் மாறணும். எவ்வளவு நீ கொடுத்தாலும், நீ எனக்கு கையின் பிரயாசம் 500 ரூபாய் கொடுத்தாலும், 1000 ரூபாய் கொடுத்தாலும், 10,000 கொடுத்தாலும், ஆண்டவரே, முந்தின பலனை நான் சாப்பிடணும். என் குடும்பம் சாப்பிடணும். இந்த வருஷத்தின் பலனை என் களஞ்சியத்தில் நான் சேர்க்கணும். ஆண்டவரே, அதுதான் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் இஸ்ரவேலினுடைய ஆசீர்வாதம். உன் சம்பளம் 10-15 தேதிக்குள்ள எனக்கு காலியாயிடுச்சு, நான் என்ன பண்ணணும்னு தெரியல என்று சொல்வது அல்ல. சொல்வது அல்ல. ஒரு காலத்துல நீ 5,000 ரூபாயில குடும்பம் நடத்தினா இன்னைக்கு 50,000 வந்தாலும் உனக்கு போதல. ஏன்பா? ஏன் நீ வெறுமையாவே இருக்கிறா? நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே நீ கர்த்தருக்கென்று கர்த்தருடைய ஆலோசனைப்படி நம்முடைய கையின் பிரயாசங்கள் செலவு செய்யப்படணும். நம்ம விருப்பத்துக்காக அல்ல. நம்ம இது நல்லா இருக்குது இதை வாங்கிடுவோம், இது இப்படி இருக்குது இதை செஞ்சிருவோம், அது அப்படி இருக்குது அதை சாதிச்சிருவோம். அப்படி அல்ல. கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்களை நீ செய்வாய். ஆனால் வார்த்தை சொல்கிறது, நிச்சயமாக ஆண்டவர் உன் வெறுமையை மாற்றி நிறைவா நம்ம மாற்றுவார். 3வது காரியம், நமக்குள்ளாக இருள் இருக்கிறதை ஆண்டவர் அகற்றுவார். பிள்ளைகளுக்கு இருள் இருக்கிறது. சில நேரங்களில் பிள்ளைகள் நினைக்கிறாங்க, நான் எதற்காக படிக்கணும், நான் எதற்காக கண்ணு வழிச்சு படிக்கணும், நான் எதற்காக வேலை செய்யணும், எதற்காக நான் குடும்பத்தில் இருக்கணும், எதற்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார், நான் உலகத்தை விட்டு போனா நல்லா இருக்குமே. அநேகம் நம்ம நடக்கணும் நினைக்கிறோம். வாலிப பிள்ளைகள் நினைக்கிறாங்க, நாட்களெல்லாம் விரயமாக்குறாங்க, நேரத்தை எல்லாம் விரயமாக்குறாங்க. நான் ஒரே போர் அடிக்குது, நான் என்னதான் செய்யணும்? ஐயோ, இருளான வாழ்க்கையில இருக்கிறார்களே. இருளான வாழ்க்கையில நாங்க இருக்கிறோம். ஆண்டவரே, இருளான வாழ்க்கையில இருக்கிறோமே. உமக்காக நான் எவ்வளோ சாதிக்கணும். ஆண்டவரே, உங்க வேதத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பிச்சாலே நேரம் போகிறதே தெரியக்கூடாது. இதுல வெளிச்சம் உம்முடைய வார்த்தை இருக்கிறது என்பதை நான் உணரணும். உங்க சன்னிதானத்தில் ஆராதிக்கிறவர்களாக நாங்க மாறணும். ஜெபம் பண்ணவர்களாக நாங்க மாறணும். அப்பா, இதுதான் ஆண்டவரே நீர் எங்களுக்காக கொடுக்கிற வெளிச்சம். யோபு எல்லாவற்றையும் நீர் பிடுங்கி போட்டாலும் நீர் வைத்திருக்கிற வெளிச்சத்திலே அவன் பிரகாசமாய் உனக்காக விசுவாசமாய் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எங்களுக்காக கொடுங்கப்பா, எங்களுக்காக கொடுங்க, எங்க பிள்ளைகளுக்காக கொடுங்க. நான் ஏன் வாழணும்? இந்த வேலை, சின்ன வேலை, சின்ன படிப்பு, ஓ ஹல்லேலூயா, இந்த இருளை நீக்குங்க ஆண்டவரே. பிசாசு கொடுக்கிற காரியம், இந்த சின்ன வயசுல பிள்ளைகளிடத்துல
ஏதாவது ஒன்றை வச்சிருவான். அதை எடுத்து போட வேண்டுமானால் சாதிக்க முடியாத சிந்தனைகளை கொடுப்பான். இன்றைக்கு நான் சொல்லுவேன், இன்றைக்கு உலகத்தில் சாதித்தவங்களாம் அறிவாளி அல்ல, உலகத்தில் சாதித்தவங்களாம் ஐஸ்வர்யவான்கள் அல்ல, எல்லாரும் தாழ்மையிலிருந்து வந்தவங்களை ஆண்டவர் உயர்த்துறார். நான் சொல்ல, ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளாக பிரவேசிக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருளை அகற்றி ஆண்டவருக்காக நம்மை பிரகாசிக்க செய்யும். நீர் அடைந்த வெளிச்சம் கர்த்தருக்கு பிரகாசமாக மாறும் மாறும் மாறும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் ஒழுங்கின்மையை மாற்றுங்க, வெறுமையை மாற்றுங்க, இருளை அகற்றுங்க. உம்முடைய வார்த்தை எங்க வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதினிவள் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் வார்த்தையாகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியானாலும் ஆண்டவரே, ஒழுங்கும் நிறைவும் வெளிச்சமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஆமென்.